உங்களுக்கு ஹிடன் டேலண்ட் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? புக்ஸ் படிப்பேன். சரி, லாஸ்டா என்ன புக் படிச்சீங்க? இந்த புக் தான் படிச்சுட்டு இருக்கேன், த ஜீரோ பிகினிங் ஆஃப் எவ்ரிதிங் ஃப்ரம் சிஜேஷ். ஓகே. என்ன மாரல் இந்த புக் என்ன சொல்ல வருது? நம்ம லைஃப்ல எப்பயுமே நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நம்ம ஒரு லைஃப் கோல்னு வச்சிருப்போம்ல, அதை எப்படிலாம் அச்சீவ் பண்ணுறாங்கன்றது தான் இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. இதில் எல்லாமே வந்து ரொம்ப லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமும் அவங்க லைஃப் ஆத்தரோட லைஃப்பில் என்னென்னலாம் நடந்திருக்கு, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி முன்னாடி வந்திருக்காருன்றது எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி இந்த புக்கில் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட கனெக்ட் ஆகுதா? நல்லாவே கனெக்ட் ஆகுது, அதனால தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தர், டெபியூட் ஆத்தர் அவர் ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பர்சனல் லைஃப்பை சொல்ல வராரு. அது எப்படி எல்லாருக்கும் எப்படி கனெக்ட் ஆகும்? அதுதான், நம்ம ரைட்டர்ஸ் வந்து நம்ம பீப்புளோட பிளேஸ்ல நின்று மற்றவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் அவளோட லைஃப்ல நடந்த எல்லா இஷ்யூஸும் போட்டு எல்லாம் நம்மளுக்கு மக்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்கிற அளவுக்கு எழுதுறதுனால நம்மளுக்கு நல்லாவே இதுவாக கனெக்ட் ஆகுது. ஓகே. சரி, இப்போ என் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணணும்னா என்ன புக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? டெஃபினெட்லி இந்த புக் நான் சஜஸ்ட் பண்ணுறேன், ஜீரோ த பிகினிங் ஆஃப் எவ்ரிதிங். கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து புக்ஸ் ரீட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹாப்பி ஹார்ஸ் அப்படிங்கும்போது நான் எனக்கு பிடிச்ச புக்கை படிக்கும்போது தான் அந்த ஹாப்பி ஹார் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்பயும் கையில் ஒரு புக் வச்சுட்டு இருக்கீங்க, என்ன புக் அது? ஆக்சுவலி நான் இங்க வந்ததே இந்த புக் பர்ச்சேஸ் பண்ணதா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக். இதோட நேம் ஜீரோ த பிகினிங் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். டாக்டர் சிஜேஷ் பிவி இந்த புக்கோட ஆத்தர் அவர். ஓகே. இந்த புக் ஏன் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஃப்ரம் ஜீரோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துல ஃபால் ஆயிட்டோமே ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறோம். பட் இந்த புக்கை படிக்கும்போது யூ வில் கெட் மோட்டிவேட்டட். ஜீரோ இஸ் நாட் லெஸ் தேன் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஏன்னா ஜீரோ இஸ் த பிகினிங் ஆஃப் எவ்ரிதிங். ஜீரோக்கு அப்புறம் தான் 1 2 3 நம்பர்ஸ் வரும் இல்லையா? அதே மாதிரி நீங்க ஜீரோல ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நீங்க வந்து மேல போக முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ தட் எல்லாருமே ஈஸியா கனெக்ட் ஆகும். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எல்லாருமே கீழே விழுவோம், we will fall again. நம்ம ரைஸ் ஆகும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு இது ஒரு பெஸ்ட் புக்கா இருக்கும்.